ஷாலினி, ஏய் ஷாலினி. அம்மாடி அம்மா. பாட்டி நீங்களா? அட இன்னைக்கு சுமங்கலி பூஜை இல்ல? நீ சுமங்கலி பூஜைக்கு இன்னைக்கு விரதம் இருப்ப. அதனால சாப்பிடுற நேரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தானே விரதம் ஆரம்பிக்க முடியும். இல்ல கிளம்பு, சீக்கிரம் வா. பாட்டி நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நேரா சமையல் ரூமுக்கு வந்துடு. அங்க உனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்காங்களா? யாரு? சர்ப்ரைஸ். வா வா. ரவி, ரவி எழுந்துரு. ரவி, ரவி எழுந்துரு. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுல. அப்புறம் நான் லேட் பண்ணா மட்டும் நீ என்ன திட்டுவேன். சும்மா பூஜை கேச்சு நான் வரல. மத்தியானம் எந்திரிச்சு நானே வந்து சாப்பிடுவேன். டிஸ்டர்ப் பண்ண பிச்சு விடும். அம்மா எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. எதுவும் கம்மியா இல்லல்ல? போதுமா? அட ஷாலினி வாமா. ஷாலினி, இதுக்கு முன்னாடி கூட நீ ரவிக்காக சுமங்கலி பூஜை விரதம் இருந்திருக்க, அவனோட நீண்ட ஆயுளுக்காக. ஆனா ஆனா நான் அப்ப உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். அந்த விரதத்தை நீ முடிக்க நான் உனக்கு உதவி பண்ணல. உனக்கு என்னோட ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு என்னோட ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கல, அந்த கடவுள்கிட்ட உன்னோட நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ வாழ்க்கை பூராவும் என்னோட ரவி கூட நீ சந்தோஷமா இருக்கணும். இல்ல, இத நான் உனக்கு என் கையாலேயே ஊட்டி விட போறேன். என்னாச்சு ஷாலினி? என்னமாச்சு? ஒன்னும் இல்ல அத்தை, நான் நல்லா இருக்கேன். என்னம்மா? என்ன ஒண்ணு இல்ல, ஏதோ இருக்கு. எனக்கு என்னமோ உனக்கு மயக்கம் வருதோன்னு நினைக்கிறேன். இல்ல? என்னமாச்சு? பாட்டி ஆக்சுவலி நேத்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல. ராத்திரி ரவியும் வெளியில போயிட்டான். சோ நான் அப்பவும் எதுவும் சாப்பிடல. பட் நான் நல்லா இருக்கேன். டோன்ட் வரி. இங்க பாருமா, உனக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா நீ விரதம் இருக்க இல்ல வேண்டாம். அத்தை, நான் நிச்சயமா விரதம் இருப்பேன். ஒரு பொண்டாட்டி தான் புருஷனோட நன்மையை பத்தி நினைக்கும் போது என்னைக்கும் அவளை பத்தி அவ யோசிக்கவே மாட்டா. டோன்ட் வரி, நான் நல்லா இருக்கேன் அத்தை. நான் நிச்சயமா விரதம் இருப்பேன். இந்த சாப்பிட்டுட்டு இந்த துணியை போட்டுக்கோ, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். என்ன கொடுமடாது? இவனை அழிக்கிறதுக்கு பதிலா இவனுக்கு சேவை செய்ய வேண்டியதா இருக்கு. யாரா இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது? உன்ன மாதிரி லக்கியான ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. யாரோ ஒரு ஆள் உனக்காக வேண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எங்க பாஸ் யாரை வெறுக்கிறாரோ அவங்க இதுவரையும் உயிரோடவே இருந்ததில்லை. சரிடா, முதல்ல இவனை அவுத்து விடு. ஷாலினி, நல்லா இருமா. கடவுள் உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். இந்த வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோ, நாள் பூரா பட்னியா இருக்கணும்ல. அத்தை அத்தை அத்தை, நான் இந்த தட்டை கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒரு டவுட், இதை எப்படி நான் சுத்தணும்? இப்படியா இல்லனா இந்த பக்கமா தெரியல. ரைட். தெளிவா சொல்லுங்க அத்தை, எனக்கு ஒழுங்கா புரியவே மாட்டேங்குது. What's so funny, sir? What's so funny, sir? Why are you laughing? ஆமா, இத்தனை வருஷமா நீ இந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா நான் கூட தான் உங்களுக்கு டயட்டிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கத்துக்கிட்டீங்களா? பாட்டி, நான் கிளம்புறேன். சரி.
பாட்டி எனக்கு ஒரு தட்டை ரெடி பண்ணுங்க. மகேஷ்காக நானும் விரதம் இருக்கிறேன். ஓ வாவ் நிஷா, யூ சேஞ்சிங் சோ ஃபாஸ்டா? என்ன? இல்ல ஐ மீன்ஸ் நம்ம நிஷா இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ மாறி போயிட்டால, அதான். ஆ, ஆ. வா உட்கார் உட்கார். சரி பாட்டி. இப்ப நாம கதைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யலாம். ஆ, சரி. இதோ டீயும் சமோசாவும் வந்துருச்சு. எஸ். ஐயோ மாதேஷ், செம டேஸ்ட். இல்ல வேணாம். நிஷா எனக்காக இன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால நானும் அவளுக்காக விரதம் இருக்கேன். வாவ் எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா பாருங்க, இந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க முன்னாடி என் புருஷனும் இருக்காரு. எங்க நீங்க எனக்காக விரதம் எல்லாம் இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இத ஒரு டயட்டிங்கா நினைச்சிட்டு அமைதியா இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம்ல. நீங்க இந்த டீக்கு பதிலா ஒரு கிரீன் டீ குடிக்கலாம், அந்த சமோசாவுக்கு பதிலா ஒரு டயட் பிஸ்கெட் சாப்பிடலாம். ஏதாவது பண்ணுங்க மாதேஷ். முதல்ல இத சாப்பிட விடு, அப்புறமா டைட்டிங். ஐயோ மாதேஷ். ஷாலினி, என்னம்மா இப்ப நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன். நான் ஆபீஸ்க்கு போறேன். ரவி இரு, அது இன்னைக்கு சுமங்கலி பூஜை. நான் உனக்காக விரதம் இருக்கேன். சாயங்காலம் ப்ளீஸ் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சீக்கிரம்னா அந்த நிலா தெரியறதுக்கு முன்னாடி. அவ உனக்காக விரதம் இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் உன்னோட நீண்ட ஆயுளுக்காக இவ விரதம் வச்சிருக்கா. அதனால நீயும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்ன நீண்ட ஆயுள்? நீ சாப்பிடு, ஒன்றாகாது. ரவி, சாப்பிடு 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 சாப்பிடு. ரவி, ரவி just stop it. என்ன பண்ற நீ? ரவி, நான் இந்த விரதத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு தெரியும்ல? நான் உன்னோட நீண்ட ஆயுளுக்காக தான் விரதம் இருக்கேன். நீ என்னைக்கும் என் கூட இருக்கணும் தான். ஆனா நீ இந்தா இத போட்டுக்கோ, இல்லன்னா செப்டிக் ஆயிடும். நான் உனக்காக உயிரோட இருக்கணும் ஷாலினி. அப்பதான் உங்ககிட்ட திரும்பி வர முடியும், அந்த மித்ரன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். அது நான் எதுக்கு உன்னை விரதம் இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, நீ நாள் பூரா சாப்பிடாம இருந்து உன் உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் நான் தானே கஷ்டப்படணும். நம்ம பாட்டி இப்ப கூட சொன்னாங்கல்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு. ஐம் சாரி, நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ எனக்காக ஏதோ விரதம் இருக்க போறேன்னு சொன்னல, தாராளமா இரு. நானும் உனக்காக விரதம் இருக்க போறேன். அந்த நிலா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? சரி, நான் இப்போ ஆபீஸ்க்கு புறப்படுறேன் ஷாலினி. டைம் ஆயிடுச்சுல. பாட்டி, ஒருவேளை ரவியால சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியலன்னா நானே ஆபீஸ்க்கு போய் இந்த விரதத்தை முடிக்கிறேன். இருக்கலாம். ஓ கிருஷ்குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. உனக்கு பசிக்கலையா? இங்க பாரு, கொஞ்சம் தான் இருக்கு, இந்த பாலை குடிச்சிடு. சரிப்பா சரிப்பா, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. செல்லக்குட்டி, அம்மு குட்டி இல்ல.
பவி, நான் உனக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கிருஷ்ண இனிமே நிஷா பாத்துப்பா. ஐ மீன், நீ அவளை பாத்துக்க விடலனா அப்புறம் அவ எப்படி கத்துப்பா? நிஷா இவனோட அம்மா. ஒரு அம்மாக்கு தான் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு கத்து கொடுக்க வேண்டியது இல்ல மகேஷ். நிஷாவால கிருஷ் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கட்டி வச்சுட்டா அவ அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. மகேஷை விட்டு தூரம் போனானா நிச்சயமா அவரை மறந்துடுவா. அன்னைக்கு நிஷா என்கிட்ட சரியா தான் சொல்லிருக்கா. பவி நல்லா இருக்கணும்னா நான் சீக்கிரமா அவ கல்யாணத்தை முடிச்சேதான் ஆகணும். ரவி எனக்காக விரதம் இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான். இப்ப நான் அவன் ஆபீஸ்க்கு போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்னையா வடாப்பாவு காரமே இல்லாம வேற கூடியா? நீ எனக்காக ஏதோ விரதம் இருக்க போறேன்னு சொன்னாங்க. தாராளமா நானும் உனக்காக விரதம் இருக்க போறேன். அந்த நிலா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? ரவி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா என்கிட்ட விரதம் இருக்கேன்னு தானே சொன்னான். ரவிக்கு என்னாச்சு? ஒருவேளை அவனுக்கு விரதம் இருக்க விருப்பம் இல்லைன்னா அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இங்கே போய் இப்படி. ரவி, என்னோட சாவி. கார் ஆட்டோ லாக்காச்சே. கார் உள்ளே இருக்கு. இப்ப நான் ரவியை எப்படி ஃபாலோ பண்ணுவேன்? ஆட்டோ, ஆட்டோ. டாக்ஸி, டாக்ஸி. உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணணுமா? வருஷம் உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச புடவையை வாங்கி கொடுப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு தான். திறந்து பாருங்க. தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நான் என் ஹஸ்பண்டோட காரை ஃபாலோ பண்ணி போனோம். ஆனா அவர் என்ன பார்க்காம அவர் பாட்டுக்கு போய். இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் காரை சேஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ சோ மச். எங்க பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நேரா போயிடுங்க. எந்த வண்டின்னு சொல்லிடுங்க. நான் சொல்றேன். அந்த ஒயிட் கலர் காருங்க. பை த வே, என்னோட பேரு ஷாலினி பாலகிருஷ்ணன். சிவன்யா. நீங்க பூஜை தட்டெல்லாம் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அது இன்னைக்கு சுமங்கலி பூஜைல நான் என் புருஷனுக்காக விரதம் இருக்கேன். நான் அவருக்கு ஆபீஸ்க்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். வர வழியில அவர் வண்டியை பார்த்தேன். ஆனா அவசரத்துல என்னோட கார் கீஸ், போன், பர்ஸ் எல்லாத்தையும் வண்டிக்குள்ளேயே வச்சுட்டேன். காரை விட்டு இறங்கி போறதுக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டாரு. ஓ, அதுவும் இல்லாம இந்த விரதத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? ஆமா, கண்டிப்பா. என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஒருவேளை நீங்க கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா, உங்க புருஷன் மேல உங்களுக்கு காதல் இருந்தா, அவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்க புருஷனோட நன்மைக்கான எல்லா சடங்குகளையும் நீங்களே செய்வீங்க.
ஒருவேளை உண்மையான பக்தியோட உங்க புருஷனுக்காக செஞ்சீங்கன்னா அப்ப கடவுள் உங்களையும் உங்க புருஷனையும் 7 ஜென்மத்துக்கு ஒண்ணு சேர்ப்பாரு. அப்போ உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? உங்களோட 7 ஜென்மத்துக்கும் இவர்தான் உங்களுக்கு புருஷனா வருவாரா? எனக்கு தோணலங்க, முழு நம்பிக்கை இருக்கு. நானும் என் புருஷனும் ஒருத்தர் எந்த அளவுக்கு காதலிக்கிறோம்னா எங்க 2 பேரால ஒரு செகண்ட் கூட ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு காதலை தெரிவிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா காதல் கூடவே இருக்கிறதுக்கு சுமங்கலி பூஜை மட்டும்தான் இருக்கு. சுமங்கலி பூஜை வெறும் புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற காதல் உண்மையான காதல்னா எந்த பூஜையும் பண்ணாம அவங்க 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருக்க முடியும். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு காதல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த காதலை உணர்வீங்கன்னு நம்பிக்கை இருந்தா அப்ப நிச்சயமா நீங்க ஒரு நாள் யாரையாவது காதலிப்பீங்க. நான் சொல்றதெல்லாம் இதான், நாம பண்ற காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே நம்மள சேர்த்து வைக்கும். ஒருவேளை உங்க காதல் உண்மையா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் 7 ஜென்மத்துக்கு சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐம் சோ சாரி, என்னால நீங்க போற ரூட் மாறல. அதெல்லாம் எதுவும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வழியுமே ஒண்ணுதான். என்ன? அது என்னன்னா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். ஓ, கேட்டரிங்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. இந்த ஊர்ல பெரிய பிசினஸ்மேன் இருக்கார்ல, மிஸ்டர் ரித்திக், அவர் வீட்ல கல்யாணம், அதுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் செகண்ட் இங்கே நிறுத்துங்க. என்னோட ஹஸ்பண்ட் கார் அங்கதான் இருக்கு, நான் இங்கே இறங்கிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க உங்களோட குங்குமச்சிமிழ். இதை நீங்க கார்லயே விட்டுட்டீங்க. தேங்க்யூ. பாம்பு 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 பாருங்க பாருங்க, அடிச்சு கொள்ளுங்க அடிச்சு கொள்ளுங்க. அத பாம்பு வருது பாரு, பாம்பு அடிச்சு கொள்ளுங்க. தள்ளி பாத்து, யாரும் அந்த பாம்பை அடிக்காதீங்க. இந்த பாம்பை சாகடிக்கிறதை விட ஒரு பெரிய பாம்பு எதுவுமே இருக்காது. இது உங்க யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. அதோட ஜோடியை கூட தேடி வந்திருக்கலாம். ஒரு பாம்பு ஜோடி 100 வருஷத்துக்கு சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறமா அது மனுஷனோட ரூபத்துல பெருக்கும். ஒருவேளை யாராவது ஒரு மனுஷன் அதுல இருந்து ஒரு பாம்பு சாவடிச்சாலும் மீத இருக்கிற பாம்பு அதோட கண்களால சாகடிச்சவனை பாத்துரும். அதுக்கப்புறம் அவனை விடவே விடாது. அவனை பழி வாங்கறதுக்கு கண்டிப்பா வரும். ஒரு பாம்பு கண்டிப்பா பழிய மறக்காது. ஏன்னா அதுக்கு அதோட காதலை தவிர உலகத்துல வேற எதுவுமே பெருசில்ல. அதோட காதலுக்காக அது 100 வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால யாரும் இந்த பாம்பை எதுவும் செய்யாம அதை போக விட்டுருங்க. நாங்க போய் பாம்பாட்டியை கூட்டிட்டு வரோம். அவர் இதை பிடிச்சு காட்டுல விட்டுருவாரு. ஒன் செகண்ட், நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்க. ஐ மீன், உங்களுக்கு பாம்பு பத்தி இவ்வளவு விஷயம் தெரியுமா? அது நான் பாம்புகளை பத்தி படிச்சிருக்கேன். ஓகே, அப்ப நீங்களும் காதலை நம்புறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும், இது வரைக்கும் அப்படி இல்லாம இதுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கை வந்தாலும் வரலாம். நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன், உங்களோட சுமங்கலி பூஜை விரதம் ரொம்ப நல்லபடியா நடக்கணும்னு. நான் கிளம்புறேன்.